இதே ஃபெலிக்ஸ் தந்தை மகன் மரணத்தில் அதுதான் கேட்குறாரு. அந்த மரணத்தில் சிபிஐ கொடுத்தது அசிங்கம் சொன்னீங்க, இதை மட்டும் ஏன் சிபிஐ? இல்லை முதல்வர் ட்வீட் பண்ணது இன்னும் இருக்கு. அவர் தானே பேச்சில் சொல்றாரு சிபிஐ விசாரணை வேண்டும் தான் கேட்கிறாரு முதல்வர். சிபிஐ இன்னும் நீங்க ட்வீட் பார்த்தா தெரியும். சாத்தான்குளம் வழக்கை சிபிஐக்கு மாற்றினது வெட்கக்கேடு அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார்னு பேசுறாரு. அது தவறுங்க. முதல்வர் அப்பொழுது முதல்வராக இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் பண்ண ட்விட்டர் இன்னும் இருக்கு எக்ஸ் தளத்தில். அதில் என்ன கேட்டார்னா, உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு இதை மாற்ற வேண்டும் என்று கேட்டார். ஏன்னால் அந்த அரசு, எடப்பாடி அரசு சிபிஐக்கு மாற்றவே இல்லை, உடனடியாக மாற்ற வேண்டும் என்று கேட்டார். எங்க நீங்க மாற்றுறதுக்கு அபத்தம் அப்படின்னு சொன்னாரு. இதைத்தான் கேட்டாரு. ஒன்று. இரண்டாவது, நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். காவல்துறையில் மரணம் அப்படின்னா அது ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கணும். ஒன்று, அரசே காவல்துறையை ஏவி மக்களை படுகொலை செய்த சம்பவங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். துப்பாக்கிச்சூடு நடத்தின சம்பவங்கள் இருக்கு. அது அரசு பொறுப்பேற்றுக்கும், அரசு தான் காரணமாக இருக்கும். இப்போ நீங்கள் 1957 முதுகுளத்தூர் சம்பவம், முதுகுளத்தூர் கலவரம், அதில் முக்குளத்தூர் சமூகத்துக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் சமூகத்துக்கும் பிரச்சனை. அதில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொல்லப்பட்டாங்க. சொல்லப்போனால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 13 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டம், அதில் துப்பாக்கி சூடு நடந்தது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில். இதெல்லாம் நீங்கள் வேணால் பேசலாம். இது ஒரு அரசுடைய ஏதாச்சதிகாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அதில் போலீஸ் தடியடி, துப்பாக்கி சூடு நடத்தினதில் 17 பேர் தாமிரபரணி ஆற்றுல குதிச்சு செத்து போனாங்க, தப்பிக்கிறோன்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனால் அதில் 17 பேர் குதிச்சு மரணம் அடைந்ததில் என்னுடைய நண்பரும் ஒருத்தர், என்னோட வகுப்பு தோழரும் ஒருத்தர். இதெல்லாம் ஒரு காவல்துறை ஏதாச்சும் அதிகாரம், அடக்குமுறை. நீங்கள் போராடலாம். தனிப்பட்ட நபர்கள் செய்கின்ற வேலைக்கு, அங்கங்கே நடக்கிற வேலையை எப்படி நீங்கள் அரசுடைய அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லுவீங்க? இன்றைக்கி அஜித்குமார் விஷயத்தில் காவல்துறையின் அந்த 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவர் உடனே சிபிஐ விசாரணைக்கும் அறிவிச்சாச்சு. அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு பேசிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த அஜித்குமார் விஷயத்தை பேசுகின்ற விஜய் அதை தூண்டிய, காவல்துறையினரை தூண்டிய, அதுக்கு செல்வாக்கு செலுத்திய அந்த பெண்மணி பேரை ஏன் சொல்லலை? நிகிதா, அந்த பெண்மணி பேரை ஏன் சொல்லலை? அதுக்கு பின்னே இருக்கின்ற அரசியலை ஏன் பேசலை?